ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் கிளாஸ் 1 என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாபிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க வீட்டுக்கு போகலாம். There are accounting concepts. ஓகேவா, 8 accounting concept வந்து பேசிக்காக நம்ம சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்டிட்டி கான்செப்ட், செகண்ட் ஒன் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், தேர்ட் ஒன் பீரியாடிசிட்டி கான்செப்ட், ஃபோர்த் ஒன் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், ஃபிஃப்த் ஒன் அக்ரூவல் கான்செப்ட், சிக்ஸ்த் ஒன் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், செவன்த் ஒன் மேட்சிங் கான்செப்ட், எயித்து ஒன் காஸ்ட் கான்செப்ட். ஓகே, இந்த 8 கான்செப்டையும் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர் ஆர் டூ இண்டிபெண்ட் என்டிட்டிஸ். இதுதான் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஓனர் இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் தனித்தனியாக அக்கௌண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி பண்ணிட முடியாது. அதைத்தான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் இஸ் செப்பரேட் அண்ட் த ஓனர் இஸ் செப்பரேட். இதுதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். அந்த பில்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பில்டிங்கை வந்து நம்ம ஆஃபீஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு இதை மட்டும் நம்மளோட வீடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், தனிப்பட்ட விஷயம். இந்த ஆனந்த்குமார் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து இந்த 2ஐயும் 50,000 ரூபாய், இந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் இந்த 2 பில்டிங்க்கும் 50,000 ரூபாய் ரெண்ட்டு கொடுக்குறாங்க. ஹோமுக்கு வந்து 25,000 ரெண்ட்டு. ஓகேவா, நம்ம இப்போ புக்ஸ் ஆஃப் என்ட்ரியில் எதை நம்ம என்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பில்டிங் பிஸ்னஸ்க்கு என்டர்பிரைசஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 50,000 மட்டும்தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நம்புகிறேன். நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். ஓகே, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னா என்ன? எவ்ரி கன்சர்ன் ஹேஸ் கண்டினியூட்டி ஆஃப் லைஃப். அஸ்யூம் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஃபைனைட் பீரியட். ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம், அதுக்கு வந்து இவ்வளோ தான் இலக்கு, இவ்வளோ காலம் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா, அது ரொம்ப நாள் போகணும், அது காலம் வந்து கடந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பிப்போம். தான் இன்ஃபைனைட் பீரியட். அக்கௌண்டன்ட் கேரி ஃபார்வர்ட் த வேல்யூ ஆஃப் அசெட் அண்ட் லயபிலிட்டி ஃப்ரம் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் டு நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்டிங் பீரியட் வித்தவுட் எனி கொஸ்டின். ஓகேவா, வித்தவுட் எனி கொஸ்டின் ரைஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த வருஷத்துக்கு நம்மளுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும்ல, ஸோ நம்ம அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். லாங் டேர்மாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். இது என்ன? அஸ்யூமிங் தட் அன் இன்ஃபினைட் life of an organization can be split into smaller period of equal duration like quarterly, half yearly, annual, இந்த மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து கேலண்டர் இயர்னால் என்ன? ஜான்வரி டு டிசம்பர். அதே நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஏப்ரல் டு மார்ச். இது தாங்க அக்கௌண்டிங் கான்செப்ட். நம்ம எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம், அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி இந்த இயர் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்குறோம். ஓகே, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஈவெண்ட் which can be expressed in terms of money is always recorded in the books of accounts. ஓகேவா, இதுதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி என்ன வேல்யூன்னு தெரிஞ்சால் தான் புக்கில் நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு செலவாகிருக்கு நம்ம எழுத முடியும். ஸோ அது வந்து ஒரு கான்செப்டாக நம்ம சொல்கிறோம், அவ்வளோதாங்க. அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ரெகனைசேஷன்ஸ் ஆஃப் போத் கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். இதுதான் மேட்டர். இப்போது ஒரு ரெவன்யூ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதே ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆனாலே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இதுதான் மேட்டர். ஓகே, அடுத்து டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன? Every transaction recorded in the books of accounts is based on 2 aspects, debit and credit. ஓகேவா, இதை வந்து காமன் எக்ஸ்பிரஸ்டு டேர்மு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அசட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். இதுதாங்க ரியல் ஆஸ்பெக்ட். அதாவது டெபிட் அண்டு கிரெடிட் ரெண்டுமே
ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம சம் போடுவோம். ஓகேவா? இது வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட், டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஓகே, அப்புறம் வந்து மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட்னா என்ன? ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் அட் த சேம் டைம். ஓகே, revenue earned should be matched with the expenses incurred during the accounting period. Income or compared with the related expenses incurred. இதுதாங்க மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய காரை இவங்கிட்ட கொடுத்து விற்று தர சொல்லுவாங்க. ஏஜென்ட்டாக இவர் இருக்கார். இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கமிஷன் பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% கமிஷன். ஓகேவா? இப்போது 10 கார் நம்ம வந்து விற்கிறோம். ஓகே, எத்தனை கார் விற்கும்? 10 கார் விற்கும். எவ்வளோ ரூபாய்க்கு? 50 லட்சம். ஓகேவா? இதுக்கு கமிஷனாக நம்மளுக்கு 2,50,000, 5% கமிஷன்லாம். ஓகே, இதை வந்து ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு என்ன ஆகுது, கொடுக்குறோம். அவங்கள்ட்ட சேல் பண்ணுறாங்க. ஏஜென்ட் வந்து 50 லட்சத்துக்கு சேல் பண்ணிடுறாரு. அதுக்கு கமிஷனாக நம்ம 2,50,000 இவருக்கு எப்போ கொடுக்குறோம்? செப்டம்பரில் தான் கொடுக்குறோம். ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, இவர் சேல் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷனை வந்து 2,50,000 செப்டம்பரில் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு, இந்த ஏஜென்ட் வந்து 2,50,000 கொடுக்குறது செப்டம்பர் மாதம். அதை வந்து எப்போ நம்ம என்ட்ரு பண்ணுவோம்னா ஆகஸ்ட் மந்த்லேயே என்ட்ரு பண்ணிடுவோம். செப்டம்பரில் தானே கொடுப்போம், செப்டம்பரில் என்ட்ரு பண்ணிக்கலாமே அப்படின்றது இல்லை. ரியலைசேஷன் ஆனாலே நம்ம வந்து என்ட்ரு பண்ணிடலாம், பிகாஸ் ஆஃப் மேட்சிங் கான்செப்ட். அவ்வளோதாங்க. ஃப்ரம் த அபவ் எக்ஸாம்பிள் we can understand that matching concept tries to make sure that the financial statement do not reflect over or under revenue of expenses. அவ்வளோதாங்க, மேட்சிங் கான்செப்ட் ஓவர். இன்னொரு கான்செப்ட் மேட்சிங்லேயே பார்த்துடலாம். நம்ம வந்து 12 கார் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. ரெவென்யூ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 10 காசுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து மேட்ச் ஆகுதா? காஸ்ட் ரெவென்யூ மேட்ச் ஆகுதா? இல்லை. Therefore, the cost of remaining 2 has to adjusted with the entire case of productions in month of August. ஓகேவா? இப்போ வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்து இந்த 10 காசும் இவங்களுக்கு, அதாவது டெலிவர் ஆக போகுது, இதுக்குள்ளே அக்டோபர் 10th டெலிவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஆகஸ்ட்லேயே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் அக்கார்டிங் டு த மேட்சிங் கான்செப்ட், த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் sold should recorded in the period of the sale and not their actual delivery. Okay வாங்க. The change of inventory is supposed to be recognized in the period matching to the revenue and from that inventory and not when they are physically moved or shipping. இது வந்து ஷிப்பிங்கில் இருக்குது, இது கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து என்ட்ரு பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆகஸ்ட் மாதம்தான். செப்டம்பர் மாதம் நம்ம அவருக்கு மொத்தம் கமிஷன் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த செப்டம்பர் மாதம் நம்ம என்ட்ரு பண்ண மாட்டோம், எல்லாமே ஆகஸ்ட்டில் முடிச்சிடும். மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்மளுடைய எக்ஸ்பென்ஸையும் ரெவென்யூவையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறது தான் மேட்சிங் கான்செப்ட். ஓகே, the change of inventory is supposed to be recorded in the period matching to the revenue earned from the okay, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ரெவென்யூ ஆர் ரெகக்னைஸ்ட் when money is received. Revenue should be recognized at the time goods are sold and service are rendered. How much of the revenue should be recognized in the books of accounts? Unearned and unrealized value will not be considered as revenue. Okay, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ரெவென்யூவை கையில் வாங்கினதுனே அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிடுறோம், இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிடுறோம்.
இல்லை நம்ம அமௌண்ட்டு கையில் வந்துருச்சுன்னா ஏர்ன் பண்ணிடுறோம். இந்த மாதிரி 2 கேரக்டரில் தான் இதை நம்ம இந்த கான்செப்டில் என்ட்ரு பண்ணுவோம். அதாவது கையில் பணமே வரல, அந்த பணம் வரும்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா இந்த கான்செப்டில் என்ட்ரு பண்ண மாட்டோம். கையில் வந்துருச்சு அப்படின்னா என்ட்ரு பண்ணுவோம், அது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் என்ட்ரு பண்ணுவோம். இதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். சேல்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து 1 lakhக்கு நடந்திருக்கு. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மிஷினை வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு $80,000 வந்து ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி 80,000 வாங்கும்போது அதை வந்து இம்மிடியேட்லி ரியலைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம 80,000 செலவு அந்த கூட்ஸை வாங்குறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். 80,000 கொடுத்து வாங்கிடும். அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், இங்கேருந்து கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு $20,000 ஆகுது. அப்படின்னா அது வந்து கிராஜுவலி ரியலைஸ்டு. மொத்தமாக சேர்த்து 1 லட்சத்தை தான் நம்ம வந்து சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நம்ம போடுவோம். இதுதான் ரியலைசேஷன் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் கான்செப்ட். ஓகேவா, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பார்த்துடலாம். அந்த அசட்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் அட் தர் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, இதை ஒரு பிக்சரோட பார்க்கலாம். இந்த இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு பிக்சர் பார்க்கலாம். நம்மளுக்கு 2 வீடு இருக்குது. ஒரு வீடு 2005 அவங்க பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய வேல்யூ வந்து $50,000. ஓகேவா, இப்போ வரைக்கும் அந்த அசட்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். விற்கிறதா எந்த ஐடியாவும் இல்லை, அதை எதுவுமே அதை தொடுறதா இல்லை, அப்படியே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வீட்டில். அப்படின்ற பட்சத்தில் 50,000 வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். அதை விற்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் அதோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது அதுன்னு பண்ணி பார்ப்போம். பட் அது வரைக்கும் நம்ம கையில் புக்ஸ் ஆஃப் என்ட்ரியில் என்ன பண்ணுவோம், 50,000 வாங்கியிருக்கேன், இப்போ வரைக்கும் 50,000 அசட் தான் என் கையில் இருக்குன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு காமிச்சிக்கிட்டு இருப்பேன். இதுதான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன் கான்செப்ட் வந்து 4 இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, கன்சர்வேட்டிசம் கான்செப்ட், இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி கான்செப்ட். தேர்ட் ஒன் வந்து மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். ஃபோர்த் ஒன் ஃபுல் டிஸ்க்ளோசர் கான்செப்ட். ஓகே, இந்த 4ஐ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம், வாங்க போகலாம். இப்போ வந்து கன்சர்வேட்டிசம் கான்செப்ட், இது என்ன அப்படின்னா அன்சர்டைன் ஃபியூச்சர். ஓகேவா, advocates providing for all possible losses but never for possible future gain. Convention would always result in understatement of incomes, profits and thus resources. இதை பார்த்த உடனே நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தமிழில் சொல்லிடலாம். அதாவது நம்மளால் ஃப்யூச்சர் லாஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும், பட் ஃப்யூச்சர் கெயின் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி வின் அண்ட் லாஸ், இந்த மாதிரி 2 இருக்கும். ப்ராஃபிட் லாஸ், இந்த 2லேயும் வின் அண்ட் லாஸ் அப்படின்ற மாதிரி கேம்லிங்கில் போகக்கூடியது தான் அந்த கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். ஓகேவா, இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வின் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இதில் நம்ம என்னெல்லாம் என்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ், லாஸ், லைபிலிட்டி என்ட்ரு பண்ணுவோம். ரெவன்யூ அசெட் வந்து என்ட்ரு பண்ண மாட்டோம். இதுதான் அங்கே சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து கன்சிஸ்டன்சி கான்செப்ட். ஓகே, அப்படின்னா என்ன? Uniformity and consistency of accounting rules is vital to profit and loss calculation as well as comparisons of company. It would result in making accounting information truthful, accurate and complete. அவ்வளோதாங்க இது. கன்சிஸ்டன்சி, யூனிஃபார்மிட்டி முடிஞ்சு போச்சு. 1 லைனில் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். இந்த கன்சிஸ்டன்சி கான்செப்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் காலையில் எழுந்திரிச்சு டெய்லி வாக்கிங் போகிறார், இதை கண்டினியூஸாக பண்ணுறாரு, கன்சிஸ்டன்சியாக நடக்குதா? ஸோ இதாங்க கன்சிஸ்டன்சி கான்செப்ட். கண்டினியூஸாக ஒரே அக்கௌண்டிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்ல, அதையும் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்க. மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் அப்படின்றது ரெக்கார்டிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல் ஃபேக்ட். அவ்வளோதாங்க. என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலமாக பார்த்துக்கலாம் இந்த கான்செப்ட் வழியாக. ஓகே, இப்போது இந்த பிக்சர் பாருங்கள். டேமேஜ் ஆன கூட்ஸ் வந்து 5,000, ஸ்டாக் வந்து 5 crore. ஓகேவா, அப்படின்னா நம்மளோட இது வந்து
0.01% ஸ்டாக் வந்து இப்போ டேமேஜ் ஆயிருக்கு. அவ்வளோதான், நாட் மெட்டீரியல் எனஃப். ஓகே, அடுத்து டேமேஜ் வந்து 5,000. இப்போ ஸ்டாக் இங்கே வந்து 5 crore பார்த்தோம், இங்கே வந்து 25,000 ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 20% வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் எனஃப் ஆகும். ஓகேவா, டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் 20%. அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் என்ன ஃபேக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்படி தான் பார்க்கணும் சார்ட் போட்டு. ஓகே, இட் டெல்ஸ் அஸ் that the fact or event can be material to one company and immaterial to another at the same time. In the end, I would like to add one small things. This concept defines the threshold or cut-off point after which financial information becomes relevant to the decisions making needs to the user. Okay, ஃபுல் டிஸ்க்ளோசர் இதுதாங்க லாஸ்ட் கான்செப்டு. இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதான் கடைசி கான்செப்டு. ஃபுல் டிஸ்க்ளோசர் கான்செப்ட் அப்படின்னா எல்லா மெட்டீரியல் பற்றின இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறது தான் ஃபுல் டிஸ்க்ளோசர் கான்செப்ட். ஓகே, முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸ்டில் நவ் இஃப் யூ ஹாவ் அ டவுட் ப்ளீஸ் கமெண்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.